ஏன் எல்லாரும் ஓடி வாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, கலெக்டர் வந்திருக்காவன்னு. ஏன் பெரிய பெரிய ஜீப் எல்லாம் வருது, பெரிய பெரிய காரு எல்லாம் வந்துகிட்டு இருக்கு நம்ம ஊருக்குள்ள. எல்லாரும் ஓடியாங்க. ஏன் எல்லாரும் ஓடியாங்க, ஓடியாங்க. ஏன் தங்கம் என்ன கத்திக்கிட்டே வாரியே இன்னத்துக்கு தெருவுல? ஆமா, கத்துறோம் அப்படியே எல்லாரும் புளுக்குன்னு வெளியில வந்துட்டியா பாருங்க. கலெக்டர் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்காவலாம். போலீஸ் ஜீப் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. மத்த நாள்ல தெருவுல தான் அத்தனை பேர் கும்மி அடிப்பாங்க. என்னைக்கு ஆட்கள்லாம் தேவையோ அன்னைக்கு ஒருத்தரையும் காணாது. ஆமா, நீ எங்க போயிருந்த? ரேஷன் கடைக்கு. ஏன் ரேஷன் கடையில சீனியை போட்டுட்டானாங்க? அவன் என்னைக்கு போட்டான்? போடல, சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தேன். ஆமா, கலெக்டர் எங்க வந்துகிட்டு இருக்காவ? ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்காவலாம். தகவல் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி கலெக்டர் வரதுக்கு முன்னாடியே சீப்பு போலீஸ் எல்லாம் ஊருக்குள்ள குமிஞ்சு கிடக்காவல. அது சரி தங்கம். அப்படி நம்ம ஊர்ல என்ன இருக்குன்னு கலெக்டர் இந்த ஊருக்கு வராவ? உலகத்திலே கஷ்டப்பட்ட ஊர் எது நம்ம ஊருன்னு தேடி பிடிச்சிருப்பாவ. அதனால உதவி பண்ணலான்னு வாராவளோ என்னமோ. உதவி பண்ண போறாவளா? இருக்க ரேஷன் அரிசி இங்க பாரு, எல்லாரும் ரேஷன் அரிசி தான் சாப்பிடுதேன்னு சொல்லணும். இப்ப என்னமோ பொன்னி அரிசி தின்னுட்டு இருக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரேஷன் அரிசி கிடைக்காம குருணா வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு கிடக்கும். இதுல உனக்கு பீத்தலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சேலை கீழே குடுப்பாவளோ? ஆமா, காஞ்சிபுரம் பட்டு குடுக்காம வேணுமா? கலெக்டர் ஊருக்குள்ள வாராவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ திங்கிறதுக்கும் புடைக்கிறதுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க. ஊருக்கு லைட் வேணும், ஒரு ரேடியோ முள்ள டிவி பெட்டி வைங்க, இந்த விவசாயத்துக்கு உரங்குறம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கணும். இதுல மட்டும் ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு விட்டா பார்க்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். மழை காலம் தட்டிக்கின்னு தேங்கி கிடக்கு, கொசு வந்து அடையுது, கொசு கடிக்குது. இதுக்கு ஒரு சிமெண்ட் ரோடு போட்டுட்டாங்கன்னு கேட்கலாம். அதை விட்டுட்டு பொன்னி அரிசி கொடுப்பாவளா, பட்டுச்சாலை கொடுப்பாவன்னுக்கிட்டு? இல்ல, அத்தியாவசியத்தானே கேட்க முடியும். கிடைக்க வேண்டியது கிடைச்சா அத்தியாவசியம் நமக்கு ஒண்ணு வராது. புரியலையே தங்கம். உரம் கூட நல்ல வயக்காடு கடை கேட்டு வாங்குவோம். விவசாயத்தை பண்ணுனா நீங்க கேட்கிற பொன்னி அரிசி நம்மளே விளைச்சு தின்னுட்டு போயிடலாமா? இந்த இதுக்கு ஒரு ரோடு வீடு போட்டு லைட் கிட்டு போட்டோம்னா கொசு கடிக்காது. 7-8 மணிக்கே வீட்டுக்குள்ள போய் அடைய வேண்டியிருக்கு. இருக்கிறது ஒத்த ரூமு, அதுலதான் மோவே மருமவா பேர புள்ளையும் எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கும். இந்த ரோடு ஒண்ணு போட்டு கொடுத்து ஒரு லைட்டு கிட்டும் போட்டு கொடுத்தாவன்னா நைட்டு ஒரு 10-12 மணி வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். நான் சொந்தம்னா 4 வார்த்தைகளை சேர்ந்து ஒண்ணு உட்காந்து பேசினோம்னா ஒரு அன்பு ஐக்கியம் வரும். இந்த மருமவே அவளுக்கு வேற எங்க நேரம் இருக்கும்? அந்த நேரத்துல அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா புள்ள குட்டியோட சந்தோஷமா இருப்பாவ. நாம கலடி கட்டில இந்த பாய போட்டு படுத்துக்கலாம். அத கேப்பாளா? அரிசி போடவளா, பட்டுச்சாலை கொடுப்பாவளான்னுக்கிட்டு அப்பன் கோமணத்தோட கிடக்கும் போது புள்ள இழுத்து மூடி நிச்சா. அந்த கதையெல்லாம் இருக்குது. அடிப்படையை கேட்டு பழகு. நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதை பூர்த்தி பண்ணதுக்கு என்ன பண்ணுமோ அதை யோசிக்க முடியும். உனக்கு எது தேவைன்னே தெரியல. ஆனா நீ ரொம்ப மாறிட்டு தங்கம். எங்கடி எல்லாம் வாழ்க்கை கத்து கொடுக்க பாடம் தான். அந்த 5 பிள்ளைல ஒன்னா சுத்திட்டு கிடந்துச்சு. அது ஆட்டம் என்ன பாட்டம் என்ன? எப்படி எல்லாம் துள்ளி குதிச்சுக்கிட்டு அந்த புள்ளில் இந்த தெருவில் ஓடும்போது ஊரு மாதிரி இருந்தது. அப்படி இப்படின்னு 5-6 வருஷம் கடந்து போச்சுது. நாமளும் இன்னும் கிளவியானதுதான் மிச்சம். இந்த ஊருக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை. 4 வாலிய புள்ளில் இருந்துச்சுன்னா ஊரு முன்னேறும். 4 வாலிய புள்ளி விரட்டி அடிச்சாச்சு. காட்டுக்கொன்னா போயிட்டு வர எங்க ஊர் முன்னேறும்? சரி, கலெக்டர் வரவனு எங்க வராவ? அவிய போலீஸ் பாதுகாப்போட வராவ. எதுக்குக்கா போலீஸ் பாதுகாப்போட வராவ? ஊருக்குள்ள 1000 நல்லது செய்யணும். நல்லது செய்யணும் ஆபத்து தானே, அதுக்குத்தான். என்ன வடிவே திரும்பி போய்கிட்டு இருக்க? நல்லது செஞ்ச ஆபத்துன்னு சொல்லிட்டியே. அட எடுபட்டவள, நீ ஏன் நல்லது செய்ய போற? கலெக்டர் அம்மா தான செய்ய போறாங்க, நீங்க வா. நல்லது செஞ்சா கட்டாயமா தீமை வரும்ல. இப்போ நன்மை செய்யணுங்கியா வேண்டாங்கியா? நீ ஒண்ணு செய்யாம இருந்தாலே போதும். கலெக்டர் வரவ வணக்கத்தை சொல்லி
அம்மா நம்ம ஊர்க்கார பையில ஒருத்தனும் காணே. அவன் சாலமங்கதல சுத்திட்டு கிடந்தா அவனை காணோம். அந்த சோவட்ட பையன் எங்கதான் எங்கயா சுத்திட்டு கிடப்பான். அவன் சின்னத்தர அவன் தான் பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டானாமே. அவன் எங்க இப்ப வீட்டுல தரிக்கான். அவனும் காலகாலத்துல கல்யாண காட்ச முடிச்சிருவான்னு பார்த்தா அந்த புள்ள ஏன் எடுத்து பார்க்க மாட்டேன்னுட்டு. ஆனா விட மாட்டான், இவன் விடவே மாட்டான். அந்த புள்ள காதல வாங்காம இவன் விட மாட்டான். எம்எல்ஏ மோனுக்கு வாக்கப்பட்டிருக்கா ஆதிரா. ஆனா அந்த புள்ள வைத்த ஒரு புழு பூச்சி இந்த மாதிரி எதுவும் தெரியலையே. ஏக்கா விருப்பப்பட்டு தானே போயிருக்கா. அப்போ சந்தோஷமா இருந்தா இன்னத்துக்கு புழு பூச்சிலாம் தங்கி இருக்கணுமே. நீ உள்ள போய் பாத்தியாங்க? அது சரி. செபாக்கும் காலகாலத்துல ஒண்ணு இருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் இப்படி ஊதாரியா இருக்க போய் தான் ஒண்ணு இல்ல போலுக்கு. பாவம், இவன் செஞ்ச தப்புக்கு அந்த புள்ளதான். ஆனா இவ்வளவு வேலை வாங்கப்படாது. அந்த ராணி பிள்ளையும் போய் 2 வருஷம் ஆயி போச்சுது. எப்படி இருக்குதோ, நல்லா தடிச்சிருப்பாள்லக்கா. ஆமா, அவ இங்க இருக்கும் போதே பொத்து பொத்துன்னு தான் இருப்பா. குடிக்க கஞ்சிலாதப்போவே அந்த புள்ள வயிற்றுக்கு திங்கும். இப்ப அரமனையே கிடைச்சிருக்கு, வெளுத்து வாங்கியிருக்க மாட்டா. இவன் என்ன மாலையும் கட்டுமா வந்திருக்கான்? மாலையும் கட்டுமா வரல, கலெக்டருக்கு மாலை போடுறதுக்கு நிக்கேன். அத நல்ல நேரம். நான் கூட இவன் மாலையும் கட்டுமா வந்துட்டானோன்னு ஒரு நிமிஷத்துல அதிர்ச்சி அடைஞ்சு விட்டேன். அடையப்பட்ட கல்விகளா என்னங்க? அதாமல உனக்கு கல்யாணம் காட்சினா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். ஆமா, எத்தனை வருஷம் இப்படி இருக்கன்னு நாங்களும் பார்க்க தானே போறோம். ஆமா, இப்ப நான் தான் அவர்கிட்ட தாலி கட்ட மாட்டேன்னா உள்ள இதை கண்டாலே அலறி அடிச்சு ஓடுது. நான் என்ன பண்ண முடியும்? ஏம்ல அவ அலறி அடிச்சு ஓடுறதுக்கு நீ என்ன பண்ண? கேள்விகளுக்கு எப்படி எல்லாம் தெரியுது. நான் ஒண்ணும் பண்ணலையா? ஆமா, நீ எதுவும் பண்ணாம தான் அந்த பிள்ளை ஒண்ணு பார்த்தா அலறி அடிச்சு ஓடுறாங்க. இல்ல ஒண்ணு அந்த பிள்ளை பார்த்தாலே தொட நடுங்கி போகுதே. ஏதோ முரட்டு பையில பார்த்த மாதிரில ஓடுதா? தாங்களே இல்ல, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். உங்களெல்லாம் இந்த ஊருக்குள்ள வச்சிருக்கோம்ல. ஏமல சொல்ல மாட்டேன். நாங்களும் இந்த ஊருக்குள்ள இருக்க போய் தான் நீங்க இன்னும் கொஞ்சமாவது லாஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த ஊரையே கட்டி காக்குறது நீங்க 2 பேரும் தான். ஆமா, இவ ரெண்டுத்தையும் அடக்கம் பண்ணல. வேற ஒண்ணு இல்ல, பொண்டாட்டிக்கிட்ட சமத்தியா வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கேன். அந்த கோவத்தை நம்ம கிட்ட வந்து காட்டிக்கிட்டு இருக்கான் வடிவே. கேள்வி கொசர பத்தியா? இல்ல அடி பலமோ பொண்ணு தெருவுலாம் புரட்டி போட்டுல அடிச்சா அவன் நம்மள அடக்கம் பண்ணலையான்னு கேட்கான். ஆனா நம்ம ஊர் கேள்விகளுக்கு எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் வாய் தான். கேட்டீங்களா? இல்லே கிழவிகள் ஊருக்குள்ள இருக்க போய் நம்மள நீங்களா கொஞ்சம் நல்லா இருக்கிய. என்னைக்கும் பாட்டி சொல்ல தட்டாதீங்களே. தில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாரே. பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாரே. கோமரிக்கு அழகுண்டு கிழவிக்கு அறிவுண்டு அழகுல அறிவை நீ மறக்காதே. தில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாரே. பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. எங்க அனுபவத்துல பாதி கூட உங்க வயசு இருக்காதுல. உலகத்தை படிச்சு கரைச்சி குடிச்சிட்டு வந்தே திண்ணையில வந்து உட்கார்ந்துருக்கான். எங்க பேச்சல எங்களை ஈடுபட போகுது. ஏன் கேள்வி இவ்வளவு அக்கனையா பேசிடல? நான் தாலி கட்ட போனேனே, ஏலே கருவாப்பையில இவளை கெட்டுனா சீரணிஞ்சு போயிருவேன்னு 2 பெதறில தட்டி என்ன அப்படியே கூட்டிட்டு வந்திருக்க கூடாது? கல்யாண சோ திங்க முடியாத கேள்வி. அப்போ என் வாழ்க்கையை விட சோறு முக்கியமா போச்சுல உங்களுக்கு? எங்களுக்கு இந்த வயசுல சோறு தானே முக்கியம். எங்களுக்கு என்ன முக்கியமோ அதை தானே முத பார்க்க முடியும். அப்போ அட்வைஸ்ல பண்ண கூடாது. அப்படி இல்லல, நான் அந்த நேரத்தை சொன்னேன்னு வச்சுக்கேன் உன் காதுல எடுபட்டு இருக்காது. அதுக்கு தான் சொல்லல பாத்துக்க. பட்டு தான் சிலது திருந்த முடியும். அப்படிதான் நீ இந்த நிக்கானே இந்த கோட்டு சூட்டுலாம் போட்டுக்கிட்டு மாலையை யாருக்கோ போட போறானா முத அந்த புள்ள கத்துல போட சொல்லி பாத்துக்க. ஆமா, இந்த அடக்கம் பண்ண போறேன், உங்களுக்கு தான் போட போறேன், பாத்துக்கிட்டே இருங்க. இல்ல எனக்கு அடக்கமனுக்கு போட்டதுக்கு அப்புறமா அதே அந்த புள்ள கத்துல மாலையை போட்டுறல. கேள்வி கல்யாண சோத்திங்க உங்களுக்கு மண்ணை விட்டு அனுப்ப மாட்டேன் சொல்லிவிட்டேன். துவாண்டியாவது சுவாத்த போட்டுருவேன். ஏ ராசா, இல்ல இந்த பிரியாணி பிரியாணி ஏதோ சொல்லுது அவளே. உன் கல்யாணத்தையே போடியால? பிரியாணி என்ன பிரியாணி, கிடாவட்டியே போடுறேன் போதுமா? இவன் வேற பல்லு போன காலத்துல பிரியாணி போடுறேன்னு சொல்லிட்டான். எலும்பு கிளம்பு எப்படி கடிக்க முடியும்? விட்டா 7 கிலோ கறிய ஒரே நாள்ல உட்காந்து திங்கும். ஆனா எப்படியோ தெரியலமா அந்த கிளிகளுக்கு மட்டும் செமிச்சிருது. நான் வெத்தல பாக்கு அது இதுன்னு போட்டு பார்க்க செமிக்க மாட்டேங்குது. எப்படில செமிக்கும்? ஏன் கிழவி உங்களுக்கு செமிக்கும் போது எங்களுக்கு செமிக்க மாட்டேங்குது? நாங்க குடுகுடுன்னு ஒரு இடத்துல கடக்க மாட்டோம். 4 வீட்டுக்கு ஏறி குதிச்சு நாந்துவோம், செமிக்கும். கல்ல போட்டா கூட செமிக்கிற வயசுல அடேடே கிழவி கோத்த கலப்ப கூடாது. அது வாலிய பிள்ளைகளுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. இப்ப எந்த வாலிய பிள்ளைல ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு விளையாண்டுட்டு கிடக்கு.
ஏதோ டிவி பெட்டி வந்திருக்கு அதுக்கு பின்னாடி தான் கிடக்காதுவ. நாங்க தான் 4 வீட்டுக்கு ஏறி குதிச்சு லாந்துக்கிட்டு வரோம். அதனாலதான் கல்ல போட்டா கூட செமிக்கிற வயசுடா எங்களுக்கு. ஆளை எடுப்பட்ட கல்விகளா பழமொழியை பார்த்துட்டாளுகளே. இல்ல பழமொழி அதாமல மாத்துனது உங்க தலைமுறை தாமல. எங்க தலைமுறையா? ஆமா, இப்ப எங்கள மாதிரி கிழவி யாரும் இருக்கா முத சொல்லு பாப்போம். எங்கள மாதிரி 70 வயசு தன்னை கிழவி ஒருத்தின்னு தெருல காட்டு பாப்போம் நீ. இல்ல உங்க அம்மாக்கு எத்தனை வயசுல ஆகுது? என்ன ஒரு 48 50 வயசு இருக்குமா? ஆனா உங்க அம்மா பாதி நாள் நம்ம பெல்ஜி ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வர. கேட்டா குறுக்கு உளைச்சலாம். ஊக்குலைச்சல் வந்தா போவதான் செய்வாங்க. கலகலன்னு 4 இடத்துல பேசி எடுத்து சிரிச்சு பிறகு இருக்கணும்ல. எப்ப பார்த்தாலும் அதுல கொடுமைப்படுத்திக்கிட்டே அலைஞ்சு அதிலே மூழ்கி கிடந்தா கெட்ட அவிஞ்சு போய் இருந்தா குறுக்கு உளையதான் செய்யும். நீங்க ஊரை கெடுக்கவே இல்லை பத்தியலா. இதே நாங்க ஊரை கெடுத்தாலும் ஊருக்குள்ளதாமல இருந்து கெடுப்போம். ஆமா 4 வீட்டுக்கு போய் தாவி பறிக்குதாமல கெடுப்போம். இல்ல கிளைகளை பத்தி நான் அசால்ட்டா ஒத்துக்கிறத பத்தியல. சின்னத்தர இந்த கிளைகளே நாம கம்பூனி நடக்கிற வயசுல கூட தடகதாத்தமா ஓடும் போலுக்க. அதுல என்னல சந்தேகம்? நான் கூட உன்னை தாசு தாத்தான்னு கூப்பிடலையா இல்லன்னு மட்டும் பாருல. கூட்டான்னு இந்த கிளை கூட்டம் இன்னும் குள்ளமா கிடந்துட்டு குடு குடுன்னு தானே வந்துகிட்டு இருக்குது. இப்பெல்லாம் இந்த வயசான வீடுக்கு ஏதோ பிரஷரு சுகர்மான்னு சொல்லுதாவல, அதெல்லாம் எப்படி தாங்களுக்கு உண்டா இல்லையா? தங்கம் அப்படின்னா என்னது? ஏதாவது தலைவலி காய்ச்சல் மாதிரி ஏதாவது இருக்குமா இருக்கும், யாருக்கு தெரியும் தங்கம். சாக்கு கொரடா, எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குது. இன்னும் 40 50 வருஷம் அது பாட்டு உடம்புக்கு. என்னக்கா அது? என்ன சொன்னா சுகரா? சுகர்னா எக்க சீனிக்கு தானக்கா சுகர்னு சொல்லுவாவ. அப்படிதான் நினைக்க. என்னமா வெள்ளத்தரைக்கு வந்துச்சு தெரியுமா சுகர்? அதான் இருக்குமா? ஆனா அவனுக்கு ஒண்ணு செய்யலையே. ஏல தாசி சுகர்னா என்னல? சுகர்னா என்னவா? இந்த தலைவலி காய்ச்சலாவது வருமா எப்படி? அது எதுக்குல எனக்கு வர போகுது? அட எடுபட்டனா வாய கழுவல. அத்தி தலைவலி வருமா கேட்டியா? முன்னாடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும் பாத்துக்க வடிவே. ஒரு நாள் எனக்கு தலை வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னடா தலை வலிக்குது, இப்படி ஒரு நாள் தலை வலிக்காத அப்படின்னு நினைச்சேன் பாத்துக்க. ஓடி போனேன், அம்மிய கழுவுனேன், 2 பொடி வெங்காயம் கொஞ்சம் விஞ்சி தஞ்ச வச்சு தட்டி தலையில வச்சுட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் தலைவலியே போச்சு பாத்துக்க. அது பித்தமா இருந்திருக்கும், அதான் உனக்கு தலைவலி வந்திருக்கு. அது உண்மைதான், 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு பாத்துக்க. அதுல இருந்து பித்தமே உடம்புல சேரப்படாதுன்னு ஓட்டமும் சாட்டமா தான் இருப்பேன் பாத்துக்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி தலைவலி வந்ததா? ஆமா கருவாப்பையில 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்பதான் தலைவலி வந்துட்டு பாத்துக்க. அதை இப்ப வடிவ சொன்னால பித்தம் அப்படின்னு. ஆமல ஏதாவது வேர்க்கடல ஏதாவது தின்றுப்பேன் பாத்துக்க. அத்தாடி அம்மா வாழ்க்கையில அதுக்கப்புறம் தலைவலியே வரக்கூடாதுன்னு அந்த வேர்க்கடலே அப்புறம் ஒரு 50க்கு மேல நான் திங்கவே மாட்டேன்ல. 50னா கிராமம்? சே எண்ணிக்கையில 50 கடலைக்கு மேலாம் நான் திங்கிறதே கிடையாது. இப்ப நான் 2 நாளைக்கு முன்னாடி அவ ராணி அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்கால, அவ செத்தைய மிச்சருக்கு தின்னுங்கன்னு சொல்லிவிட்டா. ஒரு 100 கடலை தான் தின்றுப்பேன். பரவாயில்ல, ஓடி போய் மண்டபத்தை தின்னுட்டேன். இல்லைன்னா பித்தம் தலைக்கு ஏறி இருக்கும், தலைவலி வந்திருக்கும். சின்னத்தர இப்போ கூட எனக்கு தலைவலிக்குடா. எனக்கும் வேண்டா. இல்ல அதுவும் பொண்டாட்டி படுத்துற பாட்டுல உனக்கு தலைவலி வந்திருக்கும்ல. அப்போ தாத்தாக்கு வந்திருக்கும்னு சொல்லுங்க. ஏலே தாத்தா வரவன்னா குளிஞ்சு தர நிமிராம ரூமுக்குள்ள போய் இருந்தீங்களா நாங்கலாம்? போதும். இல்ல அதாமல சத்தியம். அதான் உனக்கும் தாத்தாக்கு சண்டையே வரல. ஒண்ணு அதல சண்டை வரும். பார்த்தே பல வருஷம் இருக்கும், பெரிய எப்பல சண்டை வரும். இது நல்ல ஐடியாவா இருக்குதே. காசு நல்ல ஐடியாவா இருக்கும் உனக்கு. கிளி மாதிரி நான் என்ன நினைச்சாலும் கண்டுபிடிச்சத. அந்த பழைய சட்ட திட்டங்கள்லாம் மீண்டு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு கீப்பு இருக்கா தங்கங்களவி? அது உன் பொண்டாட்டி சரிப்பட்டு வர மாட்டாளே. இல்ல உன் பொண்டாட்டி அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா. நான் மீண்டும் பழைய காலத்துக்கே போறேன் தங்க கிழவி. நீ அந்த காலத்துக்கே நானும் போறேன். பொண்டாட்டி ஒரு வருஷம் பார்க்கவே கூடாது. அப்படி ஒரு காலத்துல என்ன தள்ளி விட்டுரு தங்கம் கிழவி. அப்ப பொறுப்பு சும்மா கொஞ்சம் அதிகமாகும், பரவாயில்லையா? பொறுப்பு சுமையா? ஆமா, அக்கா தங்கச்சி அப்படி இப்படின்னு 4-5 அக்கா தங்கச்சி கிடப்பாளுவ. ஒரு பை 2 பை தான் வீட்டுக்குள்ள கிடப்பானுவ. அத்தனை பொறுப்பு அந்த பையில தலையில தான் இருக்கும். ஓடி ஓடி உழைக்கணும், அக்கா தங்கச்சியை கட்டி கொடுக்கணும், கடனை அரைக்கணும், வயலுக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும். அப்போ பொண்டாட்டி பார்க்க ஒரு வருஷம் ஆவதானே செய்யும். அப்ப அந்த கணக்குல தான் நீங்க சொன்னீங்களா? ஆமா,
என் புருஷன் கூட போனது நாலஞ்சு அக்கா தங்கச்சி, அத்தனை பேரையும் கெட்டி கொடுக்கணும்ல. ஒத்த மனுஷன் பொறுப்பு உள்ள சேர்ந்து போச்சு, எப்படி என்ன பாப்பாரு? அப்போ அப்பவும் பாடுதானா? அக்கறைக்கு இக்கரை பச்சை, எல்லா கணக்கிலும் ஒண்ணுதான். ஏன் தங்கங்களவி இந்த காதல்ல ஜெயிக்குது எப்படி? நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. தங்களுக்கு சிரிப்ப வரல. அவ சரியா நம்மள சிரிக்கா? ஓ பக்கத்துல தானே இருக்க, அவ மனசுல ஒன்னால இடம் பிடிக்க முடியல. இத நாங்க ஐடியா கொடுத்தது இவரு காதல ஜெயிக்க போறாராம். ஜெயிக்க பாதவத்தி கல்லஞ்சமா இருக்காளே. நீர் எப்படி இருந்தீரு அப்படித்தானே அங்கேயும் இருக்கும். அதான் நான் மனசு மாறிட்டோம்ல. இவரு மாறணும்னா அவளும் மாறணும். நீ வச்சாரு பாரு அண்ணாரு உனக்கு. ஏய் இந்த ரெண்டு கதவு இருக்கிற வரைக்கும் சேர முடியாதுல. இல்லை தாசே, என்ன கலெக்டர் அம்மா வாராவ, நானும் ஒரு மாலை கிலோ போட்டோம்னா ஊர்ல ஒரு பெரிய மனசு இருக்கான்னு கலெக்டர் அம்மா எனக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுப்பாவ. ஒரு மாலை கிலோ வாங்கி தரது. போட்டுருவோம், மாலை தானே போட்டுருவோம். இல்ல உன் கார்ல ஒண்ணு போட்டிருக்கிய, அதுல மட்டும் கைய வச்சிய அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். தினமும் உன் காருக்கு மாலை போடுவிய. தெரிஞ்சு போச்சு எப்படி காணாம போகுதுன்னு. எவ்வளவு குத்திய? என்ன 1 ரூபா தான் போகும். அப்ப இப்படிதான் மாலை காணாம போயிருக்கா? என்னடா வண்டிக்கு மாலை போட்டனா அடுத்த நொடி காணாம போதேன்னு யோசிச்சேன். நீ நம்ம இப்ப நினைச்சுக்கிட்டு தானே மாலை வாங்குவா? அவர்கிட்டே வித்திருக்கிய. சே சே சே, வா வண்டியில இருக்க மாலை நான் கழட்டி கொண்டு விற்க முடியுமா? எனக்கு 5 ரூபான்னு கொடுத்தாரு. 5 ரூபாயா? வடிவே நம்மளை ஏமாத்திட்டான். 3 போட்டு கொடுத்துருக்கலாம். இனி நான் வண்டிக்கு மாலை போட்டாதானே? இல்ல மாலை போடலன்னா வண்டி ஒழுங்கா ஓடாதுல. குளித்தோண்டு புதைச்சிருவேன் பாத்துக்கங்க. தங்கம் பாட்டி, ஊருக்குள்ள கலெக்டர் வந்தாச்சு. அத்தை கலெக்டர் வந்துட்டாவலாம்ல. என்ன சிரித்துற? திடீர்னு நம்ம ஊருக்கு கலெக்டர்? இல்ல நேரத்தை என்கிட்ட சொல்லிருக்காங்க எதுக்காக நம்ம ஊருக்கு வராங்கன்னு தெரியல. அதுக்கான ஏற்பாடு என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க. அதான் ஊருக்கு வெளியிலே பாதுகாப்புக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தேன். டேய் ஏற்கனவே ஊர்லதான் எல்லா வசதியும் இருக்குதே. சரிடா வந்தா என்ன நல்ல விஷயமா தான் இருக்க போகுது. சரி வாடா ஊருக்குள்ள போய் வரவேற்று வந்துருமா? எல்லாரும் போவோம் வாங்கல. அப்படியே அங்க ஜனனி இருப்பா, கூட்டு வந்துருங்க பாப்போம். வருவா வால. இதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிட மாட்டீல? ஹெல்ப் பண்ணிட்டாலும் சரி அண்ணாச்சிக்கல்ல ஒரு டீயும் பண்ணு வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஏலே ஆல்ரெடி அந்த ஜன்னி பிள்ளை எனக்கு வாங்கி கொடுத்தது. வடையே வாங்கி கொடுத்தா, உளுந்த வடை. அது ஒரு காப்பியோட வாங்கி கொடுத்தா தெரியுமா? நிஜமாவா? அவ எங்களுக்கு பேத்தி மாதிரில. அந்த புள்ள நாங்க அசந்து இருந்தாலே போதும், உடனே ஒரு காப்பியும் ஒரு வடையும் வாங்கி கொண்டு கொடுத்துரும். கோணத்துல கோடீஸ்வரி. அதிர்ஷ்டக்காரன் நம்மளே. நிஜமாவா? இல்ல உண்மைதாமல, கோணத்துல கோடீஸ்வரி. ஏடே நடிக்கிறவா 1 நாள் 2 நாள் நடிக்க முடியும். இப்படி ஊருக்கு வந்து 2 வருஷமா நடிக்க முடியாது. வந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் அந்த புள்ள ஒரு நாளும் முகம் சுழிச்சு நாங்க பார்த்தது இல்ல. அசந்து மூஞ்ச தூக்குனதும் கிடையாது. கட்டிக்கிறதுக்கும் ஒரு யோகம் வேணும். கோணத்துல கோடீஸ்வரி. கோணத்துல மட்டும் இல்ல லக்கும் அப்படிதான். அம்மா வந்ததுக்கு அப்புறம் ஐயா பிசினஸ் மேன் ஆனாரு. சும்மா இருடா. அது என்னமோ உண்மைதாமல. சும்மா ஊருக்குள்ள மீனை பிடிச்சிட்டு சுத்திட்டு அலைஞ்ச அந்த புள்ள வந்த ராசி என்னமோ தெரியல. இல்ல பெரிய ஆளாயிட்டியல. சொல்லுவாங்கல்ல கெட்டிக்கிட்டவா ராசின்னு. கெட்டிக்காமலே இவ்வளோ ராசி. கெட்டிக்கிட்டனா ஐயா காட்டுல பணமாலதான். சும்மா இருடா. பையலுக்கு வெக்கமெல்லாம் வருது. என்ன காதல சொன்னா அவ ஏத்துக்கிறதா மண்டுக்கா. கழுவி சரி வாங்க. இல்ல போய்கிட்டு நான் போய் ஜனங்க கூட்டு வந்ததே. அவளும் பாக்கணும்னு ஆசைப்பட்டா. முன்ன போ. நேத்தே வருவாங்கன்னு தெரியும். சேலை எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு வர சொல்லுங்க. உங்க அம்மா கை விடுவாளாங்க? அதெல்லாம் பயப்பட மாட்டா, நீங்க போட்டு கூட்டு வாங்க. ஆளு தேறி இருக்கான் போலுக்கு. என்னல காதல ஏத்துக்கிட்டா போலுக்கு. ஓலட்ட அடிச்சுவா சும்மா கடல. இப்போ சேரலாம் கலெக்டர் அம்மா கொடுத்து விட்டாவேன்னு சொன்னேன், அதனால கட்டிக்க போறா. அதான பார்த்தேன். அந்த பிள்ளை இவன் எடுத்து கொடுத்து எப்படி கட்டுவானே? கட்டுவா நிச்சயமா. நான் எடுத்து கொடுக்குற சாலி அவ கட்டுவா. ஐயாவுக்கு ஆசைதான். பாப்போம்ல. பாப்போம்னு சொல்லி கருவாய் பிறந்தா பொண்ணுவேன். நான் சேர் எடுத்து கொடுத்தாமல அவ கெட்டி தாடி கட்டு பாரு. சரி சரி வாங்கல. கலெக்டர் வந்துட்டாவனா போவோம். சீக்கிரம் வாடி. சீக்கிரம் வா. என்ன எடுத்து கொடுத்தீங்க? புருஷன் எடுக்க கூப்பிடுவான்.
எனக்கு வேலை கிடக்குது. இதுவும் வேலைதான். நான் கிளம்புறேன். ஹாய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்க பாரு, நான் நல்ல முள்ள தான் வந்திருக்கேன். கோத்த கலப்புல வா. உள்ளே ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது அம்மா பார்த்துருவாங்க. எனக்கு 10 மணிக்கு டியூட்டி. சீ, கொஞ்சம் கூட. ஹாய், வா. சின்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணுங்க. அவன் ஒத்தையா இருக்கான்ல, கூட ஒண்ணு. வேண்டாம், அந்த பாவத்தை என் பிள்ளைங்களுக்கு நான் செய்ய மாட்டேன். ஒத்த பிள்ளைய வளர்த்துட்டு இருப்பியோ? அதெல்லாம் முடியாது. அதான் 4 பிள்ளைங்க வேணும். அப்படி 4 ஆம்பளை போய் நின்னாதான் ஊருக்குள்ள என்ன பார்த்து 4 பேர் பயப்படுவான். ஆனா ஒண்ணுடி, உனக்கு லட்சமா இருக்கா 50 தாண்டி பிறக்கும். ஏன்னா அப்படி முகராசி உனக்கு. இங்க பாரு, 4 ஆம்பளை பையன் இருக்கணும். அப்பதான் இந்த சரிசை பார்த்தா அவனும் பயந்து நடந்துவான். சும்மா சிங்கக்குட்டி மாதிரி வளர்ந்து நின்னா வச்சுக்க, ஊர்ல எப்படி பயப்படுவாங்க தெரியுமா? இந்த சதீஷுக்கு 4 ஆம்பளை பையன், அவனுக்கு என்ன அப்படின்னு பாருங்க. என் பிள்ளைகள் வளர்ந்தாலே போதும், அப்படி கம்பீரமா இருக்கும்ல. முடியாது. வானுமதி எனக்கு தேவையில்லை. எனக்கு 4 ஆம்பளை பையன் வேணும். எனக்கு வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். சொல்லிக்கிட்டே இருக்க. ஏமா, அவனை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பின்ன சொல்லிக்கிட்டு இருக்கல, கேட்கணும். என்னால முடியாது. ஏன், நல்லதானே இருக்க? மனசு வேணும். மனசு தானே, அது எப்படி கொண்டுட்டு வரணும்னு எனக்கு தெரியும். சரி சரி வா. நான் சொல்றது மனசு. அது என்ன இளவே, வா, நான் வர வைக்கேன், வா. நான் கிளம்புறேன். சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடி, என்ன? எனக்கு வேலை கிடக்கு, என்ன விடுங்க. இதுவும் வேலைதான் இல்ல. ஆனா உன்னடி, நாளுக்கு நாளு செம அழகா இருக்கடி. நான் போணும். ஆனா உண்மைதான், காவிரிக்கு மேல நீ இவ்வளவு அழகெல்லாம் கிடையாது. இப்போ தாண்டி சும்மா கச்சிதமா இருக்க, செமையா இருக்கடி. நான் போணுங்க. சத்தியமா தாண்டி சொல்றேன், நல்லா அழகா இருக்க தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை. அதான் உங்களுக்கு ஏகப்பட்ட அலைகள் இருக்காங்களே. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? அதான் சொல்றேனே, எத்தனை பேர் வந்தாலும் ஒன்னும் அடிச்சுக்க முடியாது. நான் போறேன். போலாம் போலாம் வா. ஏமா மருமகளே, சொல்லுங்க மாமா. இந்த மாடு தண்ணியே குடிக்க மாட்டேங்குது. அது நீ வச்சாதான் குடிக்கும் பாத்துக்க. உன்னை பார்த்தாதான் அந்த தண்ணியே குடிக்குது. நான் இவ்வளவு நேரம் வச்சு பார்த்தேன், குடிக்க மாட்டேங்குது. அப்படியே இந்த மாமாக்குள்ள துணியை கொஞ்சம் தோச்சு போட்டுருமா, மழை வர்ற மாதிரி இருக்குது. ஏமா அதை இங்க காய போடாத, மொட்டை மாடில கொண்டு காய போட்டுருமா. அப்போதான் கொஞ்சம் வெயில் படாம நல்லா காயும் பாத்துக்க. சரிங்க மாமா. அப்படியே கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு கஞ்சி காய்ச்சி வச்சிருமா. நைட்டுக்கு எனக்கு அது போதும், வேற ஒண்ணு வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் உளுந்த வறுத்து உளுந்த துவையில தொட்டுக்கா வச்சிரு. சரிங்க மாமா. சரிம்மா, மாமாக்குள்ள செருப்பு கொஞ்சம் கிடக்கு பாத்துக்க, அதை கொஞ்சம் கழுவியும் போட்டுருன்னு. சரிங்க மாமா. சரிம்மா, இருந்தது போதும். அந்த மாட்டுக்கு மேல தண்ணிய வைமா. இங்க இது கத்திக்கிட்டே கிடக்கு பாரு, நீ தண்ணி வச்சாதான் அது குடிக்கும் பாத்துக்க. என்னம்மா? வச்சிருந்தேன் மாமா. என்னம்மா, உங்க மாமா தண்ணி கிச்சனா பார்த்து உட்கார்ந்துருக்க. இங்க பாரு, உன் நாத்தனாரே 3 பேரும் வாரால் வலாம். மைனி ஆட்டுக்கறி வச்சு சாப்பாடு போட்டாதான் நாங்க சாப்பிடுவோம்னு சொல்லுதால பாத்துக்க. அவளுக்கு நீ வைக்கிற ஆட்டுக்கறி தான் பிடிச்சிருக்கான் பாத்துக்க. ஏமா எந்திரிச்சு போ, நான் மாமா இறைச்சி எடுத்துக்கொண்டு வச்சிருக்காவ. நல்ல கழுவி பொறுக்கி நல்ல ஒரு சூப்பு ஒண்ணு வச்சிரு. அப்புறம் அந்த எலும்பெல்லாம் எடுத்து ரசம் வச்சிரு. அப்படியே கொஞ்சம் சாம்பாரோ இல்ல பருப்பு குழம்போ வச்சிரு. அவ மூத்தவளுக்கு ரசம் இல்லைன்னா சாப்பிட மாட்டா. அவளுக்கு கொஞ்சம் ரசத்தை வச்சிரு. பேர பிள்ளைகள் எல்லாம் வருது, அப்ப இங்க புறம் பொரிச்சிரு. அப்புறம் கொஞ்சம் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்காவ, அதையும் கொஞ்சம் பொரிச்சு பிறக்கி வச்சிரு. நான் அந்த கடையில போய் மசாலா பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. சும்மாவே இருக்காத, அதான் புள்ள பூச்சி ஒண்ணு இல்லையே. உட்கார்ந்துட்டே இருந்தா புள்ள பூச்சி இருக்காதான். கொஞ்சம் ஓடி ஆடி இருந்தா தானே வயிற்றுல ஏதாவது தங்கும். வருஷம் என்ன ஆகுது? ஒரு வேற மாமியார் இதுக்குள்ள சொல்லி காட்டியிருப்பாள், நான் சொல்லி காட்ட மாட்டேனா? அது இருக்கும் போது இருக்கும், நீ அதெல்லாம் நினைச்சு ஒரு நாளும் கவலைப்படாத. அத்தை. என்ன? இல்ல, அன்னைக்கு டாக்டர்கிட்ட போயிருந்தோமே, அத ஒரு இளவு இல்லைன்னு சொல்லிட்டாரே. இல்லத்த, கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுத்தா தங்கதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அவளுக்கு என்ன தெரியும்? அந்த கதை நாங்களாம் வயக்காட்டுக்குலாம் போய் எடுத்தா பிள்ளை பெத்துக்கிட்டோம். இந்த பெட்லேவா இருந்தா அந்த பெட்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா காசு பிடிங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத.
போ இந்த சோத்தெல்லாம் பொங்கு போ. இல்லத்த ஒரு வாரம் மாதிரி. ஆத்தாடி ஒரு வாரமா? ஒரு வாரம் நீ பெட்ல இருந்துகிட்டா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குது? உங்க மாமாக்கு நீ சமைச்சு கொடுத்தாதான் பிடிக்கும், நீ துணி துவச்சு கொடுத்தாதான் பிடிக்கும். ஆடு மாடுலாம் யார் பாக்குறது? இல்ல வீட்டை யாரு பாப்பா? மர்மோனி ஒத்துதானே எனக்கு இருக்கிறது ஒரே ஒருத்தன். அவனை கட்டிட்டு வந்தவா நீ தான் பொறுப்பா பாக்கணும். நாளைக்கு நாங்க போய் சேர்ந்துருவோம். வீட்டை யாரு பாப்பா? நீ தானே பாக்க போற, நீ தான் பொறுப்பா இருக்கணும். இல்லத்த வேற பிள்ளைல வேணும்ல. அந்த கொடுப்பனை எங்க இங்க இருக்குது. ஏதோ என் பொம்பளை பிள்ளைகளுக்கு பிறந்து அந்த கடவுள் எனக்கு இறக்கத்தை காண்பிச்சுட்டாரு. என் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் இருந்துச்சுப்பா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். இல்லைன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும். நாங்க ரொம்ப நல்லவிலா இருக்க போய் அந்த கடவுள் என் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பிள்ளைல கொடுத்துட்டாரு. யார் யாரு எப்படின்னு உள்ளுக்குள்ள போயா பார்க்க முடியும்? அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். சரி சரி போ. நான் லீவுக்கு என் பிள்ளைலாம் வாராள்வ. ஏதோ ஒரு வாரம் தான் இருப்பாள்வ. அந்த ஒரு வாரமாவது என் பிள்ளைல நல்லா தின்னுட்டு போய்கிட்டு போட்டோம். இங்க பாரு, தினமும் மீன் கறின்னு வாங்கி எடுத்து பொங்கி போடு. அவளுக்கு என்னவோ தெரியல, நான் சமைச்சா பிடிக்கவே மாட்டேங்குது. ஏமா நீ சமைக்கவே சமைக்காதீங்கன்னு விடுதாளுவ. நீ தான் செஞ்சு கொடுக்கணுமா? அவளுக்கு நீ செஞ்சு கொடுத்தாதான் பிடிக்குதான். நம்மளோட நீ என்னதான் நல்லா சமைக்க எனக்கும் தெரியல. எனக்கு என்னமோ நீ சமைக்கிறது பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனா என் பிள்ளைகளுக்கு என்னமோ நீ சமைக்கதான் பிடிச்சிருக்கு. அம்மா கறி வேலை செய்யக்கூடாது, நான் செய்யணும். வேற எப்படி பிடிக்கும்? சரி சரி சட்டு போட்டுன்னு எந்திரிச்சு இந்த சோத்து கறியெல்லாம் பொங்கு போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஐயோ வெக்கமா வருது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ரூமுக்குள்ள? நான் உங்ககிட்ட கேட்க. ஏன் ரூம்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க பெர்மிஷன் இல்லாம எங்க ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு அவங்க சிஸ்டர் சொல்லிருக்காங்களா சொல்லலையா? ஏன் இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா இது எங்க பெட்ரூம். நீங்க வரக்கூடாது. ஆமா, அப்படியே புள்ள குட்டியா பெத்து தள்ளிட்டா. யாரு நீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ சொல்றல என்ன தப்பு இருக்கு? என் தம்பி பொண்ணாட்டி சொல்லல என்ன தப்பு இருக்குது? நானும் இன்னைக்கு பாட்டியாவே நாளைக்கு பாட்டியாவேன்னு ஏங்கி தான் மிச்சம். எனக்கு ஒத்த புள்ள. அந்த ஒத்த புள்ளையும் சந்ததி இல்லாம அப்படியே அழிய போகுது. என் பிள்ளையோட என் சந்ததியே அழிய போகுது. என்ன ஆக்கத்துல தான் இவளை கட்டிட்டு வந்தானோ தெரியல. அடாசியமா பேசாதீங்க. முதல்ல வெளியில போங்க. புருஷ வர நேரம் வெளியில போங்க. ஆமா, அவனை மயக்கி இந்த பெட்டுக்குள்ள மட்டும் தான் உனக்கு வைக்க தெரியுது. வேற எதையும் காணுமே. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது. ஒன்னையும் காணல. எனக்கு தெரியுமே, நீ இவ இத்தான் தண்டில இருக்கும் போதே தெரியும். சோத்து முட்டையை கொண்டு கட்டிட்டு வந்திருக்கான். தின்னா மட்டும் போறாரு. உனக்கு திங்கிறதுக்கு யாரும் குறைக்கல. ஓ உடம்ப பார்த்தானே நான் கணிச்சேன் எங்க புள்ள இருக்க போதுன்னு. இன்னும் நல்லபடியே இருப்பிலே இரு, நல்ல பிள்ளை இருக்கும். இங்க பாரு, இன்னும் 3 மாசம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள வந்ததுன்னா சரி. இல்ல என் தம்பி பிள்ளையவே என் மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். பாத்துக்க. 3 மாசம் வரைக்கும் தான் என்னால பொறுத்திருக்க முடியும். அதுக்குள்ள உனக்கு புள்ள குட்டின்னு வந்ததுன்னா என் புள்ள கூட நீ வாழலாம். இல்லன்னு வச்சுக்க, அவன் உன்னை விட்டு வரமாட்டான்னா அது எனக்கும் தெரியும். ஆனா எப்படி எங்களுக்கு வாரிசு உருவாக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? எதுக்குடி நாங்க வெக்கப்படணும்? எங்க குடும்பத்துக்கு வாரிசு தேவை. அதுக்காக உன்னை நான் வச்சு பூஜை பண்ண முடியும்? என் புள்ள என்னமோ உன் மயக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்காக என் பிள்ளைக்கு ஆசை இல்லாமலாம் நினைச்சுக்கிடாத. அவனும் எப்ப தப்புள்ளத்துக்கு கொஞ்சம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சது வச்சுக்க, நீ உலகலைய ஐஸ்வர்யாவே இருந்தாலும் என் புள்ள சீனு போட்டு போயிருவான். ஒழுங்கு மரியாதையா பாத்துக்க. இன்னும் 3 மாசம் தான் உனக்கு டைம். அது வரைக்கும் என் பிள்ளை தலாணி மந்திரம் போட்டு வச்சிருப்பியோ என்ன வச்சிருப்பியோ அது உனக்கு கொடுத்த லக்கு. அவ்வளவுதான், பாத்துக்க. சொல்லாம கொள்ளாம நீயா போனா உனக்கு நல்லது. வாங்க மேனே, அதெல்லாம் போயிருவா.
போகாம இருந்தா என்ன பண்ணும் நமக்கு தெரியாதா? பாத்துக்கலாம் மைனி. அதுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பா நீங்க பாட்டி ஆயிருவீங்க. நான் சொல்றேன் மைனி. வாங்க. ஐயோ ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, எதுக்காக எனக்கு குழந்தை இல்லை? நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்? நான் அதிகமா சாப்பிடுறதுனால தான் இல்லைன்னு சொல்றாங்களே. நான் இப்ப சாப்பிடவே இல்லையே. போறதுக்கான எல்லாரும் படம் பண்ணிட்டீங்களா இப்படி? மேடம் நீங்க போறதுக்கான எல்லா ஏற்பாடும் ரெடி பண்ணியாச்சு மேடம். ஓகே. நான் அந்த ஊருக்கு போகும்போதே எந்த போலீஸும் பின்னாடி வரக்கூடாது. நீங்க ஊருக்கு வெளியே நின்னுக்கோங்க. நான் மட்டும் தான் உள்ள போகணும். மேடம் உங்களுக்கு பாதுகாப்பு? நான் ஏன் ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். பாதுகாப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை. கலெக்டர் வரான்னு சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன் மேடம். அது மட்டும் போதும். போங்க, நான் வரேன். ஓகே மேடம். எத்தனை வருஷம் கழிச்சு 6-7 வருஷம் ஆயிட்டு நான் இன்னைக்கு தான் உங்களை பார்க்க போறேன். எப்படி இருப்பாங்க?